30 years of trusted brilliance. Saravana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. ஓவரால் இட் இஸ் 9 out of 10 மூவி. நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் பார்க்கலாம் செம்மையாக இருந்துச்சு. போரே அடிக்கல, சுத்தமாக அடிக்கல. இட் இஸ் பெட்டர் than ஃபஸ்ட் மூவி. ஃபஸ்ட் பார்ட் ஒன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த மாதிரி ஆர்டிஸ்டும் யாருக்கெல்லாம் ஆக்ஷன் பேக்டு, யாருக்கெல்லாம் ரொம்ப பிளாட் அதிகமாக பிடிக்குமோ அவங்களாம் பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபைண்டு கேட்ட மாதிரி ஹீரோயின் அப்பியரன்ஸ் அவ்வளோவா எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசினே போயிட்டு மூவ் பண்ணிட்டாங்க, போனது தெரில. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது ஃபைட் சீனில் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க லாஸ்ட் வரைக்கும். சூப்பராக எங்கேயுமே லேக் ஆகலை, சூப்பராக போச்சு. இல்லை போர் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் பார்க்க சொன்னாங்க. ஹிந்தியில் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் போக நல்லா இருந்துச்சு. சப்டைட்டில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, கதைலாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. வில்லனும் நல்லா இருந்துச்சு, ஆனால் பார்ட் ஒன் மாதிரி இல்லை. ஆனால் வில்லனோட ஓகே இருந்துச்சு. பிடிச்ச ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி படம் இல்லை, ஆனால் பிடிக்கும். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு, கொஞ்சம் கட் பண்ணி தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. படத்தோட மைனஸ்னால் லென்த்தி தான். படத்தோட ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா ஆக்ஷன் அந்த இது பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்ட் ஒன்னோட பார்ட் டூ சாங்ஸ் கேட்டிங்கன்னா நல்லா இல்லை தான். பார்ட் ஒன் நல்லா இருந்துச்சு, ஆனால் பார்ட் டூ அவ்வளோவா இல்லை. என்கேஜிங்காக போன மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப கொஞ்சம் லைட்டாக லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்க்கலாம் படம். பார்ட் 3 லீடு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. படம் நல்லா இருந்தது. மியூசிக்கு, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபு நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு வந்தது. ஆனாலும் அது கிளைமேக்ஸில் விட்டு வரும்போது நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 4 hours பார்க்குற அளவுக்கு படம் ஒர்த்து தான். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரு சில இடத்துல மட்டும் லேக் இருக்கும், ஆனால் படம் வந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்து தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது இருக்கும் ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் வந்து இது ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். இவங்க இப்போ இந்தியாவில் வந்து பாம்பு போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, டெரரிசம் ஆக்ட்ஸ்லாம் நடந்ததில்ல, அதுக்கு வந்து இவங்க பதிலடி கொடுக்குற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்ட் கண்டினியூஷன் தான் ஃபுல்லாகவே. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடந்தது வந்து ரிவெஞ்சாக எடுத்துகிட்டு வர மாதிரி தான் பண்ணாங்க. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்ட்டோடைய செகண்ட் பார்ட்டு செமையாக இருந்தது. எட்ஜ் ஆஃப் த சீன் வச்சுருந்தாங்க. கதையை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. இவங்க பண்ண பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 4 மணி நேரத்துக்கு லேக்கே ஆகலை. ஃபஸ்ட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. ட்விஸ்ட் டென்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கடைசி ஒரு மணி நேரமே செம்மையாக ஆக்ஷன் போச்சு. ரன்வீர் பிச்சிட்டாரு ப்ரோ. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இந்தியன் சினிமாவில் அவர் தான் பெஸ்ட் ஆக்டிங். ஆக்ஷன் சூப்பராக இருந்தது ப்ரோ. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிச்சிட்டாங்க. எதுக்காக வந்து இந்த புது நோட்டு கரன்சி வந்து கொடுத்தாங்க, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக டெரரிசம், பாகிஸ்தான்ற ஒரு கண்ட்ரியை நம்ம எதிர்க்கலை, அதோட டெரரிசம் தான் நம்ம எதிர்க்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் சான்ஸே இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டோட நல்லாவே இருந்துச்சு படம். இது பார்த்தோட நல்லாவே இருந்தது. ஏன்னா 4 hours உட்கார முடியாது, கொஞ்சம் போராக போகும்னு நினச்சேன். ஆனால் நல்லாவே இருந்துச்சு, லேகே அடிக்கல. சூப்பராக இருந்துச்சு படம். பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன், வயலன்ஸ் எல்லாமே டாப் நாச். ரன்வீர் சிங்கோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பார்ட் 1 ஃபுல்லாக ரஹ்மான் டேகேட், அக்ஷய் கண்ணாவை காமிச்சிருந்த மாதிரி எல்லாம் அப்படி இல்லவே இல்லை. பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஹீரோயிசம். மியூசிக் தான் ப்ரோ ஒரே குறை இந்த படத்தில். ஏன்னா பார்ட் 1 மியூசிக்லாம் மிரட்டிருப்பாங்க. இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஏன்னா அஜித் சிங் வர இல்லை, கரெக்டாக ஆகலை மியூசிக் மாதிரி. மற்றபடி அது ஒரு பெரிய குறையாக தெரில. அது குறை இருக்க தான் செய்யுது. பட் ஓகே, பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக 4 ஹவர்ஸ்ன்றதே தெரியல. 4 ஹவர்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெருசுன்ற மாதிரி நினச்சி தான் நானும் வந்தேன். 4 ஹவர்ஸ் பார்க்க போகிறோம் படம் அப்படின்றது. பட் சுத்தமாக லேக் இல்லாமல், போரிங்காக இல்லாமல் நல்லா எடுத்துருந்தாங்க. அந்த பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. பொலிட்டிக்கல் ரிலேஷன் எல்லாமே நல்லா இருந்ததுனால லேக் இல்லை சுத்தமாக. ஃபைட் சீக்வன்ஸ் 1 விட 2 கொஞ்சம் கம்மி. பட் வந்து வயலன்ஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அது பாகிஸ்தான் நமக்கு இந்தியாவுக்கு பண்ணதுக்கு ஆப்போசிங்காக பண்ணுறதுனால அது வந்து காம்பன்சேட் ஆகிடுது. ஸோ நல்லாயிருக்கு எல்லாமே. ரஹ்மான் டக்கேட் அளவுக்கு வில்லனிசம் வந்து நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்காரு. அந்த ரன்வீர் சிங் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஏன்னா ஆக்சுவலாக ரஹ்மான் டக்கேட்டோட இடத்துக்கு இவர் வராரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். அது நல்ல காம்பன்சேட்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். லேக் சுத்தமாக இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1% கூட லேக் இல்லை. ஃபுல்லாக 2 ஹவர்ஸ்ன்றது சுத்தமாக 4 ஹவர்ஸ்ன்றது தெரியல. 2 ஹவர்ஸ் மூவி போன மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக ரன்வீர் சிங்கை விட மாதவன் சார் ஸ்டில்ல வரும்போது நிறைய பேர் கற்றுனாங்க. அதனால் வந்து மாதவன் சாருக்கு ஒரு நல்ல கேரக்டரு எல்லாம். அஃப்கோர்ஸ் அது வந்து எல்லாமே ட்ரூ ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்ட் 1 வந்து மேடப் மாதிரி இருந்தது. பார்ட் 2 ரிலேட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் வந்து அதெல்லாம் நடந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நிறைய ஒரிஜினல் லைஃப்பில் இருக்க வந்து பர்சன்ஸ்லாம் ரிலேட் பண்ணி ரெஃபரன்ஸாக வச்சு எடுத்துனாங்க. அவங்களாம் ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்டிங் எடுத்தோடனே சாப்டர் அந்த ஃப்ளாஷ்பேக் சாப்டர் தான். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறம் அவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது படம் பார்க்க. ரன்வீர் அவர் தான் ஒன் மேன் ஷோ படத்தில்.
அவர் மட்டும் தான் ஒன் மேன் ஷோ பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரஹ்மான்கிட்ட கேட்டு வருவார். அந்த வில்லனுக்கு அவரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இந்த பார்ட் வந்து அவர் ஒன்லி ஒன் மேன் ஷோ பண்ணியிருக்காரு. பட் ஆனால் மியூசிக் மட்டும் கொஞ்சம் எனக்கு பார்ட் 1 கம்பேர் பண்ண குறைஞ்ச மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஓகே, பார்ட் 2 வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது. மியூசிக் மட்டும் கொஞ்சம் ஏற்றிருக்கலாம் இன்னும் கொஞ்சம், அது மட்டும் தான் குறை வந்து, மிச்சம் எல்லாமே ஓகே. லேக்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, படம் நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஃபஸ்ட்லேருந்து சீட் ஏஜிங் தான், எல்லாமே பார்க்கலாம். போர் அடிக்கும். ஸ்க்ரீன் ப்ளே எங்கேஜிங்காக ப்ரீக்வல் காமிச்சிருக்காங்க ப்ரோ. அவர் பார்ட் 1 நிறையா மிஸ்ஸிங் சீன்ஸ்லாம் இருந்தது, கனெக்ட் பண்ணுறாங்களே, அந்த கனெக்ட் பண்ணுற விதமே நல்லா இருந்தது. ஓகே, அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே பார்க்கும்போது ஓகே பிடிச்சி நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா ஹையாக இருந்தது ப்ரோ. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் இன்டர்வல்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கண்டென்ட் ஒரு இடம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்ஷன் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டோரி ரிலேட்டடாக போகும். செகண்ட் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அது வரும். பார்ட் 3க்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ, இதோட முடிச்சிட்டாங்க. பார்ட் 3 தெரில, மேபி வேறு ஏதாவது மிஷனுக்காக போகலாம், மேபி இருந்தால் இருக்கலாம். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.